இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சித்தர்கள் ருஷிகள் வாழ்ந்த பூமி இது. அதில் வந்து நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய கேள்விப்படுறது வந்து சாய்பாபாவோட ஹீலிங்கு. எனக்கே வந்து ஒரு பர்சனலாக என் ஃப்ரெண்டு சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த கை வந்து வலிச்சுட்டே இருக்கும். அவங்க சொன்னாங்க, எனக்கு கனவுல சாய்பாபா வந்தாங்க ரம்யா, வந்துட்டு என் கையை எப்படி தடவி கொடுத்தாங்க, என்னோடய கை வலி சரியாயிருச்சு, அதுலேருந்து எனக்கு கை வலியே வர்றதில்லை. அந்த வலி வந்து அவங்களுக்கு 2 வருஷமாக இருந்து டாக்டர்கிட்ட போய் பெயின் கில்லர் சாப்பிட்ட வலி, சாய்பாபா எனக்கு விடிய காலில் கனவுல வந்தாங்க, கையை எப்படி பண்ணாங்க, எனக்கு வலி சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சாய்பாபாவோட மிராக்கிள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் எதுவும் ஷேர் பண்ண முடியுமா? இது சாய்பாபாவோட மிராக்கிள்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. எனக்கு பர்சனலாகவும் இருக்கும், என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்களும் நிறையா இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. இது சாய்பாபா வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹீலர் அவர். ஸோ நீங்கள் சொன்னதும் வந்து அப்படி தான், உங்களோட ஃப்ரெண்டுக்கு அவர் எப்படி கை வச்சு பண்ணாருன்னு. ஹீலிங்கே நம்ம இப்படி கை வச்சு பண்ணுவோம். அவர் வந்து ஹீலர். இவர் வந்து எதுவும் மேஜிக்லாம் காட்டலை, அந்த ஹீலிங் எனர்ஜி நம்ம மேலே படுறதுக்காக தான் அவரை நம்ம வேண்டுறோம். ஸோ இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க. ஸோ அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அவங்களோட பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அவருக்கு வந்து 37 இயர்ஸ் ஆச்சு. அந்த மேரேஜ்க்காக வந்து ரொம்ப தேடல், அவங்க தேடாத. அந்த பையனும் வந்து ரொம்ப தான் நல்லா இருப்பார், நல்லா படிச்சிருக்காரு, எல்லாம் இவங்கக்கிட்ட வந்து எந்த மைனஸுமே சொல்ல முடியாது. ஆனால் ஜாதகமே அமையல. இவங்களை எவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஷீரடி போகணும், அதுவும் வந்து ரொம்ப நாள் பிளானில் இருந்தாங்க. அங்கே அந்த ஊரில் இருக்க சாய்பாபா மந்திருக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு வேண்டுதலாக வச்சு ஷீரடியில் போய் நம்ம சாய்பாபாவை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பிளான் பண்ணப்பவும் சம்வேர் வீட்டுக்குள்ளே ஒரு இஷ்யூ ஆகி அவங்களால போக முடியல. அந்த ட்ரிப் வந்து அகெயின் கேன்சல் ஆகிடுச்சு. அந்த டைம் பீரியடில் அவங்க வந்து சும்மா மத்தியானம் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சோஃபாவில் அப்படியே உட்காந்து சாஞ்ச மாதிரி, தூங்கவும் இல்லை, உட்காந்து அப்படியே கண்ணை மூடி படுத்துருந்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு அவங்களோட மைண்டில் டீப் ஸ்லீப்க்கெல்லாம் போகவும் இல்லை, அவங்களோட மைண்டில் உனக்கு இன்னும் 14 டேஸில் வந்து உன்னோட பையனுக்கு நல்ல ஜாதகம் அமையும், அது வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், நீங்கள் அது வந்து பண்ணிடுவீங்க, ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரியே எக்ஸாக்டாக அந்த 2 வாரத்தில் வந்த ஜாதகத்தில் 2வது வாரம் வந்த ஜாதகம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களுக்கும் வந்து இவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அப்ராட் போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கல்யாணம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி டக்குன்னு வந்து ரொம்ப பெரிய அளவில் அவங்க வைக்கல, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு டக்குன்னு குறிப்பிட்ட சொந்தங்களை மட்டும் கூப்பிட்டு டக்குன்னு அவருக்கு மேரேஜ் ஆச்சு. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மிராக்கிள் பாபாவோடது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ பாபாவோடது வந்து ஹெல்த்துக்கு மட்டுமே கிடையாது, நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துக்கும், பண வரவுக்கு, எவ்வளோ ஒரு விஷயம். நான் சாய்பாபா ரீடிங் வந்து போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் அந்த கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு இப்படி நடந்துச்சு மேம், அப்படி நடந்துச்சு மேம்ட்டு. அந்த கமெண்ட் செக்ஷனில் படிக்கிறப்போவே அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து எப்படி இருக்குன்றது அங்கே நம்மளால ஃபீல் பண்ண முடியும், அவங்களோட ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஆமாம், நானும் நிறைய கமெண்ட் செக்ஷன்ஸ் பார்த்துருக்கேன் மேம். இன்னொன்று, நீங்கள் மணி ஹவு டு அட்ராக்ட் மணின்னு போட்டிருக்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் பார்த்துருக்கேன் மேம். ஐ ஹவ் ஒர்க்ட் அவுட் இட், இட்ஸ் ரியலி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறதையும் நான் கவனிச்சிருக்கேன் மேம். இன்னொரு விஷயம் வந்து உங்கள் ஃபேவரட் காட். என்னோட ஃபேவரட் காடுனா, நான் ஃபஸ்ட்டு என்னோட குலதெய்வம் கும்பிடுவேன். குலதெய்வம் வந்து யாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும். அவர் பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலே வந்து நமக்கு எல்லாமே அமைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு குலதெய்வம், அடுத்தது ஏஞ்சல்ஸ், ஆர்கேஞ்சல் மைக்கேல், இன்னும் அவருக்கு கொஞ்சம் லிஸ்டெல்லாம் போகும். ஸோ இவங்க 2 பேரும் லீடிங்கில் கூடவே இருக்கவங்க. மேம் ஏஞ்சல்ஸ்னால் யார் மேம்? ஏஞ்சல்ஸுன்றது ஒரு பியோர் சோல்ஸ், அவ்வளோதான். அவங்களும் வந்து ஒரு பியோர் சோல்ஸ். நிறையா நம்மளோட கேட்குற விஷயங்களுக்கு நமக்கு ஃபேவர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மனுஷனே ஏஞ்சல்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு நம்ம கூட இருக்க ஒரு பர்சனே வந்து ஏஞ்சலாகவும் இருப்பாங்க, காடாகவும் டெவிலாகவும் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் ஏஞ்சல்ஸ், நம்ம தான் தப்பு பண்ணோன்னா டெவில், அவ்வளோதான். பட் இந்த ஏஞ்சல்ஸுன்றது வந்து பியோர் சோல்ஸ். நம்மளோட பியோர் இன்டென்ஷன்ஸை மனசார அவங்கள நினச்சி நம்ம வேண்டுறப்போ நமக்கு அப்படியே இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அழகாக வந்து ஃபேவர் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொருத்தரும்
வந்து அவங்க பிறக்கிறப்பவே, அதாவது கரு உண்டாகிறப்பவே வந்து அவங்களுக்குன்ட்டு வந்து 2 இல்லைன்னா மேக்ஸிமம் 3 ஏஞ்சல்ஸ் வந்து கார்டியன் ஏஞ்சல்ஸ், அவங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ்ன்ட்டு வந்து கூடவே இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நீங்கள் சில நேரம் பார்த்துருப்பீங்க, இப்போ ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, ஏதோ நடுவில் குழி வர மாதிரி இருக்கும், அப்படி கால் நீங்கள் ஏதோ ஃபோனை பார்த்துட்டு போகலாம், இல்லை வேறு யார்ட்டையா பக்கத்தில் பேசிட்டு போகலாம், திடீர்னு டக்குன்னு நகருவீங்க. அந்த ஒரு திடீர்னு ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம போவோம், திடீர்னு ஒரு கார் வரும், திடீர்னு நீங்கள் சேஃபர் சைடுக்கு இந்த சைடு வந்துடுவீங்க. ஸோ இது எல்லாமே ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன் தான். ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் கூடவே இருக்கப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்காத டைமில் ஒரு பிரச்சனைகள்லேருந்து சேஃபர் சைடு வர்றதுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் நடக்கும். மேம், இப்போது காமன் பீப்புள் வந்து எங்கள் ஏஞ்சல்ஸ் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா? ஏஞ்சல்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னே அவசியம் இல்லைங்க. இது ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ நம்மளோட கார்டியன் ஏஞ்சலோட பேர் என்னன்ற அளவுக்கு நம்ம டீப்பராக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் வந்து அதை நம்மளால் பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். நீங்கள் வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு ஒரு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேண்டி பாருங்கள். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதை வந்து நீங்கள் இப்படி வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு வேண்டுறீங்க, இல்லை மை டியர் ஏஞ்சல்ஸ்னு வேண்டுறீங்க. ஸோ ஏஞ்சல்ஸ்னால் இன்னொரு விஷயம், இது இங்கிலீஷு கிறிஸ்டியானிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏஞ்சல்ஸ்னால் நம்மளோட குலதெய்வமாக இருக்கலாம், நம்மளோட முன்னோர்களாக இருக்கலாம், உங்களோட வீட்டில் நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஒரு பர்சன் இறந்தவங்களோட சோலாக இருக்கலாம். இதுதான் வந்து ஏஞ்சல்ஸ்னு பொதுவாக குறிப்பிடப்படுறோம். ஸோ நீங்கள் ரொம்ப வேறு மாதிரி இது மதம் மாறின ஒரு விஷயமாகவும் இருக்காது. எல்லாத்துக்குமே ஏஞ்சல்ஸுன்றது இதுதான் மீனிங். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஏஞ்சல்ஸாக வேண்டுறீங்க, எனக்கு எப்படியாவது இது நடந்துடணும் செஞ்சிடணும் அப்படின்னு வந்து வேண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வேண்ட ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து சைன்ஸ் எல்லாம், ஏஞ்சல் சைன்ஸ் எல்லாம் வந்து தெரிய வர ஆரம்பிக்கும். அந்த ஏஞ்சல் சைன்ஸுன்றது வந்து நீங்கள் ஒரு அழகான ஃபெதர்ஸ் பார்க்கலாம். அந்த ஃபெதர் பார்க்கக்கூடிய ஏரியா எங்கே இருக்குன்னா, இப்போ நார்மலாக நிறைய பக்கம் வந்து அந்த ஃபெதர் வந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குன்றது வந்து அது வேறு. ஒரு சம்பந்தமே இல்லாத இடத்துல அந்த ஏஞ்சலோட ஃபெதர் பார்ப்பீங்க. அதாவது ஒரு பெரிய க்ரௌடட் பிளேஸு, அந்த இடத்துல உங்களோட கண்ணுக்கு மட்டும் அந்த ஃபெதர் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறது, பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி ஏஞ்சல் சைன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு வந்து சைன்ஸ் காட்ட சொல்லி நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சிங்க மனசார, நீங்கள் யார்ட்டையும் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ளே மனசார வச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த சைன்ஸ் காட்டுறதுக்கு ஆரம்பிக்கும். இன்னும் டீப்பராக சொல்லணுன்னா ஒரு டெக்னிக்கோட வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஏஞ்சல் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம், நீங்களே அருமையாக கேள்வி சொல்லிட்டீங்க. ஓகே, ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட மனசில் ஏதாவது ஒரு பொருள், ஒரு பர்சன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பீகாக், மயில், உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்குன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து மயில் வந்து காட்டுங்க அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அது ஃபன் மோடில் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இங்கே ஃபன் பண்ணல, நமக்கு தேவைன்னா நம்ம செய்யலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் எல்லாம் யார்ட்டையும் சொன்னதே இல்லை. எனக்கு வந்து நிறைய செல்ஃப் ரியலைசேஷன், இது வந்து ஃபன் கிடையாது, செல்ஃப் ரியலைசேஷன், நம்மளோட ஆறா இல்லை நம்மளோட ஆற்றல். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்கிறேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். நான்லாம் எனக்கு அப்படியே பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு இந்த விஷயங்கள் எனக்கு நடந்தது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது பார்க்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மயில் அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க. நீங்கள் மயில் வந்து நினச்சிட்டு உங்களுக்கு அந்த ஏஞ்சல் பிளெஸ்ஸிங்ஸ் இருந்ததுன்னா ஒரு டைம் பீரியட் வச்சுருங்க. ஒரு 4 days, 5 days, 6 days அந்த மாதிரி ஏதோ ஒரு டேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் அதை நினச்சி விட்டு 5 நிமிஷம் ஒரு ப்ரேயர் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த 5 நாளில் பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு எங்கேயாவது மயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும். அது ஒரு டைம் 2 டைம் இல்லை, நிறைய டைம் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ ஒரு காரில் ஏதாவது வரைஞ்சிருக்கலாம், இல்லை வந்து மயில் அப்படின்ற ஒரு சாங் ஏதாவது உங்களோட காதுக்கு வரலாம். ஒரு படம் பேர் மயிலாக இருக்கலாம், அதுவும் உங்களோட காதுக்கு வரலாம். இல்லை வந்து நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்கப்போ மயில் சைடில் நின்றுட்டு இருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சரை எதேச்சையாக பார்க்குறப்ப அதில் அந்த மயிலோட போர்ட்ரேட் அந்த இடத்துல இருக்கலாம். எங்கேயாவது போகிறப்போ மயிலோட இறகு அந்த இடத்துல வச்சுருக்கலாம்.
ஏதோ ஒரு ஃபார்மில் மயிலோட விஷயம் உங்களோட கண்ணுக்கு தெரியும், காதுக்கு கேட்கும். இது நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். நான் மயிலுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் எதை வேணாலும் வைங்க. நான்லாம் வச்சதை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரில. இல்லை சொல்லுங்கள் மேம், சொல்லுங்கள். ஷேர் பண்ணட்டுமா? ஓகே சொல்லுங்கள். எனக்கு நான் வந்து ஒரு பாட்டு ஸ்ட்ராபெரி பெண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, மின்சார கனவுல. ஆமாம், ஸ்ட்ராபெரி பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல. ஸோ அந்த பாட்டை வந்து இது நான் ஏன் நினச்சேன்னு எனக்கு தெரில. அந்த பாட்டை வந்து நான் சும்மா சமையல் செஞ்சேன் அந்த டைமில், காலையில் குக் பண்ணிகிட்ருக்கப்ப என் மைண்டில் நான் நினச்சேன். எனக்கு வந்து இது வந்து நான் நினச்சது என்னென்னா, காலையில் நினச்சேன் ஸ்ட்ராபெரி பெண்ணே இந்த பாட்டு வந்து நானாக போய் எங்கேயுமே பார்க்க மாட்டேன், யூடியூப்பில் சர்ச் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த பாட்டு வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் இருந்தால் எனக்கு வந்து காதுக்கு வரணும் அப்படின்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுறப்போ 6:30க்கு இந்த விஷயத்த நான் நினச்சேன். அது சும்மா அது நம்ம குக் பண்ணல ஏதோ ஒரு தாட்ஸ் போயிட்டுருக்கோம்ல, அந்த தாட்டில் வந்து எனக்கு இந்த தாட் வந்துச்சு. அது முடிஞ்சது. அந்த டைமில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அன்னைக்கு மத்தியானம் என் பொண்ணு வந்து டிவி சேனல்ஸ் வந்து சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறா. சாங்ஸ் சேனல் போட மாட்டா, அவள் வேறு ஏதாவது தான் பார்த்துட்ருப்பா. ஸோ அந்த சாங் சேனல், தமிழ் சாங் சேனல் போட்டப்போ சன் மியூசிக்கில் ஸ்ட்ராபெரி பெண்ணே பாட்டு வந்தது மத்தியானம். எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கிங். இப்போ யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணி விட்டோன்னா கூட அது அல்காரிதமில் காட்டும், அது வேறு விஷயம். சம்மந்தமே இல்லாமல் சன் நியூஸில் வந்து அந்த பாட்டு கேட்டேன். சன் மியூசிக்கா இல்லை வேறு ஏதாவது சேனலானு எனக்கு கரெக்டாக தெரில. அந்த சாங்ஸ் எல்லாம் வரக்கூடிய, சாங்ஸ் மட்டும் வரக்கூடிய ஒரு சேனல்லேருந்து இந்த பாட்டு அப்படியே பதறி அடித்து வந்து நிஜமானுமே இந்த பாட்டு தானோ அப்படின்னு பார்த்தா எனக்கு கையிலெல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அப்புறம் அதே ஒரு தாட்லேயே இருந்துட்டு விட்டேன். அகைன் வந்து நைட்டு எனக்கு அதுதான் வந்து அல்டிமேட்டாக மறக்கவே முடியல. இப்போ என்னது இவ்வளோ ஒரு பிளஸிங்ஸா அப்படின்னு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்ஸ் சாங்லாம் வந்து பாட்டு பாடுவாங்கள்ல, அதில் வந்து பாட்டு பாடுறாங்க ஸ்ட்ராபெரி பெண்ணே பாட்டு. எனக்கு அது அல்டிமேட்டாக எனக்கு யார்கிட்ட போய் ஷேர் பண்ணணும்னு தெரில. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண ஃபன்னாக எடுத்துக்குவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணாலே சும்மா இவள் பாரு எதில் தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கு தெரிஞ்சால் என்ன தெரிலன்னா என்ன, நமக்கு மட்டும் சென்ஸ் ஆனால் போதும். இப்போ ஒன்ஸ் நமக்கு அது சென்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட இன்டென்ஷன்ஸ், நம்மளோட ஆசைகள், நம்ம என்ன நெக்ஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்ற கிளாரிட்டியெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக ஏஞ்சல்ஸ் நமக்கு ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் ஹிண்ட்டுன்றது. ஸோ இந்த பாட்டா இது ஒன்று முடிஞ்சுது. இருந்தாலும் எனக்கு அந்த சேம் டேயில் எல்லாமே நடந்துச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டட். இந்த சாப்டர் வந்து ஓவர். எனக்கு வந்து நான் வந்து சரி ஒரு வேளை இது கோஇன்சிடென்ஸாக இருந்துக்கும், நானே மைண்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு இன்னொரு செக் தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இது மைண்ட்லேருந்து போகிறதுக்கே ஒரு 4-5 நாள் ஆச்சு. ஸோ ஒரு 4-5 days கழிச்சுட்டு இன்னொரு பாட்டை ஃபிக்ஸ் பண்ணேன், செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. அது என்ன பாட்டு அப்படின்னா, இது ஜோக்காக யாரும் நினச்சில நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த ரஜினிகாந்த் படத்தில் ஃபஸ்ட்டு வந்து பட்டம் வந்து மடியில் உட்காரணும், இல்லை பட்டம் என் ரூம்குள்ளே வரணும். இதுதான் இது வந்து இது இப்படி நிறைய நேரங்களில் நம்மளுக்குள்ளே நம்மளே இதை பண்ணுவோம் மேம். ஆனால் வெளியில் யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம், நான் இறங்கினோன்னே எனக்கு கால் கீழே பிளாட்ஃபார்ம் வந்துச்சுன்னா இன்றைக்கி லக்கி டே, அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்குவோம். இது ஃபன் பண்ணுறதுக்கு இல்லை, நம்மளோட ஆற்றல் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்லுங்கள் மேம். ஓகே. ஸோ இது ஒரு 4-5 days கழிச்சுட்டு நான் இன்னொரு பாட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். சரி இந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, கோஇன்சிடென்ஸ்லாம் இருக்கலாம், சரி இதையும் செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் படத்தில் ஒரு பாட்டு அதிசயம்னு ஒரு சாங் இருக்கும்ல, எல்லாமே இதுன்னு ரொம்ப அதிசயமாக இருக்கே அப்படின்னு என் மைண்டில் வந்தனால சரி அதிசயம்னு அந்த அதிசயம் பாட்டை வச்சுட்டேன். இந்த ஜீன்ஸ் படத்தில் வர எல்லாம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயம்னு வரும்ல, ஸோ அந்த பாட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இது வந்து வந்தது ஒரு வீக்கெண்டில் தான் வந்தது, ஒரு ஃப்ரைடேயில் தான் வந்து இதை நினச்சேன். இதை வந்து காலையில் நினச்சேன். ஸோ காலையில் நினச்சிட்டு நான் நினச்சதே மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி நினச்சிட்டு அன்றைக்கி ரொம்ப பிஸி டேவாக இருந்துச்சு, அதை அப்படியே விட்டுட்டேன். அப்போ வந்து காரில் வந்து வெளியே போனோம். அன்றைக்கி டிவி போடவே இல்லை, அன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்தது, டிவி ஆன் கூட பண்ணலை, ஃபோன் பார்க்கல, டைமே இல்லை.
ஸோ அந்த அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் வெளியே போயிருந்தோம். அப்போ வந்து புது கார் வாங்கியிருந்தோம். புது காரில் எதுவுமே போடலை, எஃப்எம் மட்டும்தான் அதில் ஒர்க் ஆச்சு. ஆனால் எஃப்எம்மும் போடலை, பேசிட்டு தான் போனோம். அதில் வந்து சாங்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அதை மீன்ஸ் பென்ட்ரைவ் போடலை, எதுவும் ஃபீட் பண்ணல அதில். ஸோ அப்படியே இருந்துச்சா. அப்புறம் அப்படியே விட்டுட்டு நாங்கள் அன்றைக்கி லாங் ட்ரைவ் போனோம். மும்பையில் மெரைன் ட்ரைவ் போயிட்டு வந்தோம். ஸோ போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றப்போ விடிய காலையில் 3 மணி. மெரைன் ட்ரைவில் வந்து எப்போவுமே அது லாங் நைட் அங்கே இருப்பாங்க. ஸோ போகிறதே வந்து மிட் நைட்டாக தான் இருக்கும். ஸோ முடிச்சுட்டு வர்றப்போ 3 மணி. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து இது பௌர்ணமி வந்துச்சு. பௌர்ணமிக்கு வந்து நான் மோஸ்ட்லி அந்த மெரைன் ட்ரைவில் அந்த பௌர்ணமி பார்க்குறதுக்கு போவேன். ஸோ அப்போ வந்து முடிச்சுட்டு நைட்டு வர்றப்போ எனக்கு காரில் சாங் போட்ட அந்த பென்ட்ரைவ் வந்து இருக்கிறது என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அது போடவும் இல்லை, மறந்துட்டாங்க. இல்லைன்ட்டு நாங்கள் பேசிகிட்டே அந்த மோட்லேயே போயிட்டு வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அந்த கார்னர், எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த சைட் லாஸ்ட்டு எங்களோட ரோடு கிராஸ் ஆகிறப்ப அப்போ தான் வந்து அந்த பாட்டை போடுறாங்க. மீன்ஸ் அந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணுறாங்க பென்ட்ரைவோடது. ஒரு பாட்டு முடிஞ்சுது. ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் கலெக்ஷன் மட்டும் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்தான் அந்த பென்ட்ரைவில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஏதோ முடிஞ்சுது. செகண்ட் சாங் வந்து இந்த அதிசயம் பாட்டு வந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அப்படியே கிருன்னு சுற்றிடுச்சு, எப்படி இது அப்படின்ட்டு. ஸோ ஆனால் நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லவே இல்லை. இதை சொன்னால் என்ன நினைப்பாங்க, கேனத்தனமாக என்னமோ வளர்றேன்னு நினச்சிக்குவாங்க. பட் எனக்கு ஒரு 5 நிமிஷம் பேச்சே வரல. இந்த சாங் எப்படி இங்கே, இந்த சாங் எப்படி இங்கே வந்துச்சு, எப்படின்னு. ஆனால் சொன்னேன் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அதை நான் ஒன்றும் ஷேரும் பண்ணல. அவருக்கும் இது வரைக்கும் தெரியாது, நான் இது வரைக்குமே ஷேர் பண்ணலை. ஸோ அது எப்படின்றது வந்து எனக்கு அந்த விஷயம் இது நடந்துச்சா, இது முடிஞ்சது. எனக்கு இன்னும் அதுவும் அடங்கலை. சரி, இன்னும் ஒரு செக் பண்ணி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருந்தாலும் நான் ஃபெதர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணேன். நான் ஃபெதர்ஸ் பார்க்கணுன்னு முடிவு பண்ணது சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த டைம்லே தான் சோஃபாவில் உட்காந்துருக்கேன். நான் எப்படியாவது நான் ஃபெதர்ஸ் பார்க்கணும், நல்ல பியோர் ஒயிட் ஃபெதர் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் எப்போ நடக்குதுன்ட்டு அப்படின்ட்டு நான் ஏதோ டீலில் ஏஞ்சல்ஸ் கிட்ட போட்டி போட்டுட்ருக்க மாதிரி நான் பண்ணேன். மைண்டுக்குள்ளே இது எல்லாமே மைண்டுக்குள்ளே. ஸோ அப்படி பண்ணுறப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு மௌஷி வேலை செஞ்சாங்க. மௌஷினா மும்பையில் வந்து வேலை செய்கிற அக்காவை வந்து மௌஷின்னு சொல்லுவாங்க. அந்த மௌஷி வந்து எல்லாம் ஃபுல்லாக கூட்டி தொடச்சி, எல்லாம் பாத்திரம்லாம் கழுவிட்டு கூட்டி தொடச்சி முடிச்சுட்டு வீட்டை தொடச்சிட்ருக்காங்கன்னா தொடச்சிட்ருக்கையில் நாங்கள் சோஃபாவில் கால் கீழே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை மடக்கி மேலே உட்காந்துட்டு அது அப்படியே நினச்சிட்டே இருக்கேன். பார்க்கலாம் நமக்கு ஏஞ்சல் ஃபெதர் எப்போ காட்டுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த மௌஷி வந்து அவ்வளோ அழகாக வீடு துடைப்பாங்க. ஒரு குப்பை அந்த அம்மாட்ட இருந்து மிஸ் ஆகாது. அவ்வளோ சூப்பராக துடைக்கிறவங்க. என் முன்னாடியே வந்து இப்படி துடைச்சிட்டே போகிறாங்க. அவங்க இப்படி துடைச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஃபெதர் எல்லா ஜன்னலும் சாத்தியிருக்கு. எந்த கேப்பில் பறந்து எப்படி அங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த அதிசயம் வந்து என்னால் தாங்கவே முடியல. அந்த ஃபெதர் வந்து அப்போயே எடுத்து நான் பத்திரப்படுத்திக்கிட்டேன். ஸோ அந்த மௌஷிட்டையும் நான் கேட்குறேன், மௌஷி நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா க்ளீனாக பண்ணுவீங்க, நல்லா துடைப்பீங்களே, எப்படி இது இங்கே வந்துச்சு அப்படின்னு. அவங்களுக்கு ஆச்சுன்னா என்கிட்ட இருந்து இது எப்படி மிஸ் ஆகி வந்துச்சு அப்படின்ட்டு வந்து அந்த அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் அப்படி மிஸ் பண்ண மாட்டேன், நான் தொடச்ச இடத்துல இப்படி ஒரு எப்படி வரலாம், குப்பை வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து என்னோட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அநேகமாக நான் ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம். ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸோட எப்படி கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆச்சு, இந்த நம்பிக்கை வந்து எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கூட காரணங்கள்லாம் இதுதான். இது மட்டும் இல்லை, இது வந்து இதோட நான் சும்மா இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இது மாதிரி பல 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 விஷயங்கள் வந்து எனக்கு ஆரம்பித்தனால தான் ஓகே சம்வேர் ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அழகாக கைட் பண்ணுறாங்க. இந்த கைடன்ஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸ் கொடுக்கறது, ஏஞ்சல்ஸ் எனக்கு நடந்த விஷயங்களை வச்சு என்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கும் வந்து ஃபேவர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் பற்றின வீடியோஸ் கொடுக்கறது, ஏஞ்சல்ஸோட வீக்லி ரீடிங் மெசேஜ் கொடுக்கறது எல்லாமே அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மேம். இந்த ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், இது வந்து மதம் சார்ந்தது கிடையாது. நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், நம்ம சப்போர்ட்டிங் சோல்ஸ்ன்னு சொல்லுவோம்.
நம்ம இருக்குன்னா நம்ம மூதாதையரோ இல்லை நம்ம கும்பிடுற கடவுளோ நம்மளுக்கு துணையாக நிற்கிறாங்க, இல்லை நம்ம குலதெய்வமோ நம்மளுக்கு துணையாக நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் இன்னும் நம்ம நல்லா சிறப்பாக வேலை செய்ய ஒரு இதையும் கொடுக்கும்னு சொல்லி தோணுது மேம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேம். சில நேரம் நம்மளே கோயில் நினச்சிப்போம், இப்போ ஐயர் என் கையில் வந்து ஒயிட் பூ கொடுத்தாருன்னா எனக்கு இந்த விஷயம் சக்ஸஸ், ரெட் பூ கொடுத்தாருன்னா கொஞ்சம் மெதுவாக பண்ணு, இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கோம். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது மூலியமா தான் ஃபஸ்ட்டு எனக்கு சரி நமக்கு வந்து இந்த ஹீலிங் பவர், நான் அப்போல்லாம் ப்ராக்டிஸில் தான் ஃபுல்லாக டீப்பர் ப்ராக்டிஸில் இருப்பேன், என்னோடய ஹீலிங் ரைக்கி ஹீலிங் எல்லாமே. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷனாக இருந்தது, ஓகே நம்மளால் ஹீலிங் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ண முடியும், நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஹீலிங் வந்து ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஹீலிங் கொடுக்குறப்ப அவ்வளோ ஒரு ஏஞ்சல்ஸ் ஹிண்ட் எல்லாம் எனக்கு வரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் ஷேர்லாம் பண்ண மாட்டேன், ஷேர் பண்ணால் டக்குன்னு ஏதோ கதை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு என் மனசுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அந்த ஹீலிங் எனர்ஜி ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து என்கிட்ட ஹீலிங் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து இது எல்லாமே ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏஞ்சல்ஸ் இப்படி ஒரு ஹிண்டெல்லாம் வந்து கொடுக்கல அப்படின்னா நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன். நான் வேறு ஒரு ஃபீல்டில் இருந்தேன், என்னோடய படிப்பும் வேறையாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஏஞ்சல்ஸ் போதும் போதும்னு அங்கே பண்ண வேலை ட்ராக் பண்ணி போனாந்து இங்கே விட்டு இதுதான் உன்னோட வேலைன்னு விட்ட மாதிரி தான் எனக்கு தோணும் எப்போவுமே. மேம், ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்கள் ஜி ஹீலிங் சேனலில் நிறைய சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஷார்ட்டாக ஏதாச்சும் 2-3 சொல்ல முடியுமா? 1111 நிறைய பேர் பார்க்குறது, 1111 இருக்கலாம், 111 இருக்கலாம். ஸோ இது வந்து ஏஞ்சல்ஸோட ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ஸ். இந்த நம்பர்ஸ் வந்து எப்போவுமே நம்மளோட லைஃப்பில் நிறைய ஹிண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கும். இப்போ நியூமராலஜி எடுத்தோம்னாலே நம்பர்ஸில் தானே பார்க்குறோம். ஸோ நம்பர்ஸ் தான் நம்மளோட யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி வேலை செய்யக்கூடியது. ஸோ ஏஞ்சல்ஸ் பிளெஸிங் இருக்குனாலே அந்த 1111 பார்க்குறது, 111 பார்க்குறது, இது எல்லாமே நடக்கும். நீங்கள் எப்பெல்லாம் வந்து 1111 பார்க்குறீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன வந்து அந்த டைமில் வந்து நடக்கணும், ஏதாவது ஒரு இன்டென்ஷன் வச்சுருப்பீங்களா, இந்த பர்சன் கூட எனக்கு மேரேஜ் நடந்துடணும், என்னோட வெளிநாடு போகிற பயணம் வந்து பெட்டராக இருக்கணும், எனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும், நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிருப்பீங்கல்ல, அந்த விஷயத்தை நீங்கள் எந்த ஒரு செகண்ட் தாட்டும் எந்த ஒரு சந்தேகமும் மனசில் இல்லாமல் ரொம்ப நம்பிக்கையோட அந்த டைம் பார்க்குற நேரத்தில் உங்களோட மனசுக்குள்ளே ஒரு சின்ன ப்ரேயர் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் அதை பார்க்குறீங்கன்னா கூட அதை பார்த்தோன்னே இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வேலையில் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸோட நடந்துரும், கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்ற ஒரு குட்டி இன்டென்ஷன் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றப்படும். அப்போது ஃபோனில் இன்னி 11.11 பார்த்தா உடனே நம்ம வேண்டிக்கணும். கல்யாணம் வேணுங்கிறவங்க கடவுளே எனக்கு சீக்கிரமாக இந்த நபரோட கல்யாணம் நடந்துடணும், இல்லை சீக்கிரமாக எனக்கு வேலை கிடைச்சிடணும், இல்லை எனக்கு இந்த நேரத்துக்குள்ளே விசா கிடைக்கணும், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நடக்கும். மேம், இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களோட மார்னிங் ரொட்டீன், ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இது வந்து ப்ராக்டிஸுங்க, நான் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்கள் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்? எனக்கு மார்னிங் ரொட்டீன் ஏர்லி மார்னிங் வேக்கப் ஃபஸ்ட்டு இருக்கும். இது என்ன ஆனாலும் 3:30 மணி. மேம் அது மிட் நைட்டு மேம். இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் இது இப்போல்லாம் வந்து பழகிடுச்சு, யார் என்ன நினச்சாலும் ஓகேன்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் அந்த 3:30 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் வேறு பண்ணுவேன். குளிக்கிறப்போ சவுண்ட் அப்பார்ட்மெண்ட் சிஸ்டமில் கொஞ்சம் சவுண்டெல்லாம் வந்து வர்றதுக்கான பக்கத்து வீட்டில் கேட்குமோ, என்னடா இந்நேரத்தில் எங்கள் வீட்டில் குளிக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு எம்பாரசிங்காக. நாங்கள்லாம் அந்த நேரத்தில் தான் மேம் அண்ணா நகர் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு. பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் 4 மணிக்கு தான் தூங்க வருவோம்மா. நான் 3:30 மணிக்கு கரெக்டாக 3:20க்கு எழுந்திரிச்சு 3:30 மணிக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட செல்ஃப் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ரேக்கி, நிறையா ஹீலிங் டெக்னிக்ஸு, யோகா எல்லாம் நம்மளோட எல்லா ப்ராக்டிஸும் இந்த பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு 3 மணி நேரத்துக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இருக்காது, நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் ஹீலிங் எனர்ஜியை. ஏன்னா இப்போ நம்ம இத்தனை 1000 பேருக்கு ஹீலிங் கொடுக்குறோம் அப்படின்னா நான் முதல்ல ஒழுங்காக இருக்கணும்ல, நான் ஒன்றும் பண்ணாமல் எப்படி கொடுக்க முடியும்? இப்போ வந்து ஒரு டாக்டர், நல்ல டாக்டர் அப்படின்னா அவங்க சூப்பராக படிச்சிருப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஒரு தெளிவாக கொடுப்பாங்க. அவங்கள தான் வந்து நல்ல டாக்டர் நினச்சி நம்ம போய் அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ இதுவும் அப்படி தான், நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணுறோன்னா செல்ஃப் ப்ராக்டிஸ்ன்றது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இவ்வளோ வந்து ஒருத்தவங்களோட கர்மா சேஞ்ச் பண்ணுறீங்களே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதான்னு கேட்டதுக்கு ஒரே காரணம் இது ஒன்று தான். இதை
தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியணும். எல்லாரும் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த சேஞ்சஸ் வரும். அந்த 3 hours மார்னிங்ன்றது வந்து கம்பல்சரி என்னோட ரொட்டீனில் இருக்கும், ரொட்டீன் ப்ராக்டிசஸில் இருக்கும், டீப்பர் ப்ராக்டிஸாக இருக்கும். அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து அந்த 3 hours வந்து 4 hours பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீன் டெய்லி. அது குளிச்சுட்டு தான் பண்ணுவேன். அந்த குளிக்கிறது தான் அந்த சவுண்டு வரையில் ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப இதாக இருக்கும். இந்நேரத்தில் என்ன உங்கள் வீட்டில் தண்ணி சவுண்டு 1 நாள் 2 நாள் தெரியாது, எப்போ பார்த்தாலும் இப்படி என்ன எதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படிலாம் நினைப்பேன். இப்போ அது எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. இதுதான் ரொட்டீனே, அவ்வளோதான். அது நீ அலாரமே வைக்க தேவையில்லை. இப்போ அலாரம் வைக்காமலே வந்து முழிச்சுக்குவேன். என்னோட ஆஃபீஸ் கேர்ள்ஸ் கேட்பாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, மேம் எப்போ தான் தூங்குவாங்க, எப்போ பண்ணாலும் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, எப்போயா இருந்தாலும் நமக்கு அவைலபிளாக இருக்காங்க, எப்போ தான் தூங்குவாங்க, இதுதான் ரேக்கி ஹீலிங் எனர்ஜியோ அப்படின்னு அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்கன்ட்டு எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் காதுக்கு வர வரைக்கும் அவங்க சொன்னாங்க. அருமை மேம். ஒரு நாளைக்கு 3 hours ஆஃப் ப்ராக்டிஸுங்கிறது இட்ஸ் நாட் அ ஆர்டினரி திங் மேம். கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் மேம். சூப்பர்.